ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் எங்களது புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருசபையின் சார்பாக வழங்கும் மகிமையின் சுவிசேஷ பேரொளி என்கிற இந்த மேலான நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நாட்களிலே உங்கள் மத்தியிலே அநேக தலைப்பின் கீழே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அநேகர் இதை ஆதரிக்கிறீர்கள். இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் வெளிச்சம் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறோம். அதுக்கு ஆதாரமாக யோபு 38:19 வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? இருள் குடிக்கொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? யோபு கேட்கிறார், வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? இன்றைக்கு தேவன் வாசமாயிருக்கிற இடம் பரலோகம் என்று நமக்கு தெரியும். அநேகர் சொல்லி இருக்கிறதை கேட்டிருக்கிறீர்கள். ஆக இந்த வெளிச்சம் என்று சொல்லும்போது நமது புலவர்களில் அநேகர் தேவன் ஒளியாயிருக்கிறார் என்றும் அவர் வெளிச்சமாயிருக்கிறார் என்றும் அநேக கவிதைகளினாலே புலவர்கள் நம்மிடத்தில் பேசியிருக்கிறார்கள். இந்த யோபு கேட்கிறார், வெளிச்சம் வாசமாய் இருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? இருள் எங்கே குடிகொண்டிருக்கிறது என்று ஒரு கேள்வியை முன்பதாக வைக்கிறார். அதுக்கேற்ற பதிலை தான் நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1 2, 3, 4, 5 பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று. ஆக தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னபோது வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சத்தை பார்த்து தேவன் நல்லது என்று கண்டாராம். ஆக இருள் எங்கே இருந்து வந்தது என்று அவர் சொல்லவில்லை. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். ஆக வெளிச்சமானது பரிபூர்ணமான ஒளியாயிருக்கிற தேவனிடத்திலிருந்து இந்த உலகத்தில் பிரகாசிக்கும்படியாக அனுப்பப்பட்டதுதான் வெளிச்சம். ஆக அவர் சொன்னபோது உண்டானது முதல் வெளிச்சம்தான். ஆக வெளிச்சம் நல்லது என்று கண்டார். இந்த வெளிச்சத்துக்கு தேவன் ஒரு பெயர் வைக்கிறார், பகல் என்றும். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெளிச்சம் வாசமாய் இருக்கிற இடம் எங்கே என்று பார்க்கும்போது அது பிதாவாகிய தேவனுக்குள்ளதான் அந்த வெளிச்சம் வாசமாக இருக்குது. ஆக வேதத்தின்படி ஏசாயா 60:1, 2, 3 பார்ப்போமானால், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆக வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் ஜனங்களும் வருவாங்க, உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வெளிச்சம் வாசமாய் இருக்கிற இடம் எங்கே என்று பார்க்கும்போது 1 யோவான் 1:5 தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. ஆக வெளிச்சம் என்று சொல்லும்போது ஒரு மின்னல் தோன்றுகிறது. அது மின்னல் ஒளியாக காணப்படும். அந்த மின்னலிருந்து பல மைல் தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த ஒளியிலிருந்து புறப்பட்டு போகிறதான் வெளிச்சம். ஒரு வீட்டில் விளக்கை கொளுத்தி வைப்போமானால் விளக்கு ஒளி என்று வேதம் சொல்லுகிறது. அதிலிருந்து அந்த வீடு முழுவதும் பிரகாசிப்பது தான் வெளிச்சம். ஆக தேவன் ஒளியாயிருக்கிறார். அந்த தேவனுடைய ஒளிக்குள்ளாக இருந்து தான் பிறந்து வருகிறது வெளிச்சம். ஆக அந்த தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்படிப்பட்ட மகிமையான பேரொளியாய் இருக்கிறவர் தான் சர்வத்தை படைத்த தேவன். 1 தீமோத்தேயு 6:15, 16 பார்க்கலாம்.
அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களை வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அந்த தேவன் ஒளியாய் இருக்கிறார் அல்லவா? அந்த ஒளியாய் இருக்கிற தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசமாய் இருக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவரே ஒளி. அவர் இருக்கிற இடம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளி. அவர் ஏக சக்கராதிபதி. அவரே ராஜாதி ராஜா. ஆக ஒருவரும் அந்த இடத்துல சேரக்கூடாதபடி இருக்கிற மகிமைக்குள்ள வாசமாய் இருக்கிறவர் தான் தேவன். ஏசாயா 10:17 இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாகி ஒரே நாளிலே அவனுடைய முச்செடிகளையும் நெருஞ்சில்களையும் தகித்து பட்சித்து. ஆக தேவன் பட்சிக்கிற ஒளியாயிருக்கிற தேவன் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாயிருக்கிறார்கள். ஆக தேவன் ஒளியாக மாத்திரமல்ல, பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. யோபு 36:32 அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னின்னதை அடிக்க வேண்டுமென்று கட்டளையிடுகிறார். அதில் 30 இதோ அதின்மேல் தம்முடைய மின்னலின் ஒளியை விரிக்கிறார், சமுத்திரத்தின் ஆழங்களையும் மூடுகிறார். ஆக அவர் பேரொளியாய் இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார். அவர் மின்னலின் ஒளியிலே தமது கையை விரிக்கும் போது அது பூமியிலே ஒளியாக வீசுகிறது. அதனுடைய வெளிச்சத்தை பல மைல் தூரம் நாம் பார்க்கிறோம். அது மின்னலின் ஒளியிலே இந்த உலகம் ஒரு சில நொடிகள் நிமிடங்களிலே அந்த வெளிச்சத்தை மனுஷர்கள் காண முடியும். ஆக வெளிப்படுத்தின விசேஷம் 4:2 உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. ஆக அருமையான யோவான் தரிசனத்தில் பிதாவாகிய தேவனுடைய மகிமை காண்கிறார். அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற தேவனுடைய சுற்றிலும் அக்கினிமயமான ஒளிமயமான பிரமைகள் இருக்கிறது. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்கள் பேரொளியை போல வருகிறது. காரணம் என்ற அவரே ஒளி. அவருக்குள்ளாக புறப்பட்டு வருகிற வெளிச்சமானது மின்னலை போல வருகிறதாக இவர் தரிசனத்திலே பார்க்கிறார். தானியேல் 10:5-6 என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறைகளில் ஊப்பாசின் தங்கக்கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிகை பச்சை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. ஆக இவர் தானியேல் பார்க்கிற தரிசனத்தில் எப்படி யோவான் கண்ட தரிசனத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை சுற்றிலும் மின்னலை போல ஒளி பிரகாசிக்கிறதோ அதை போலவே இங்கே தானியேல் கண்ட சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய முகத்திலிருந்து மின்னல்கள் போல பேரொளி தோன்றி வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிற தேவன் சொல்கிறார், தேவன் ஒளியாயிருக்கிறார். அந்த ஒளியிலிருந்து பிறப்பது தான் வெளிச்சம். ஆக இந்த உலகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்து வந்தபோது அவர் சொல்லுகிறார், யோவான் 12:46 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஆமாம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எப்படி பிதாவாகிய தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறாரோ அவருடைய சன்னிதானத்திலிருந்து
மின்னல்கள் பிறந்து வந்து அந்த ஒளியை வெளிப்படுத்துகிற வெளிச்சமாக இருக்கிறதோ அதே போல ஆக சர்வத்தையும் படைத்த தேவனுடைய உன்னத குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து வந்தபோது தேவன் ஒளியாய் இருக்கிறாரே, அந்த ஒளியை வெளிப்படுத்தும்படி வந்த இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். ஆக உலகத்தில் ஒளியாக வந்த இயேசு கிறிஸ்து லூக்கா 2:30 சொல்லுகிறது, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து வந்தபோது நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்று சொன்னாரே, அவரை குறித்து சிமியோன் சொல்கிறார், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. ஏனென்றால் தேவனை அறியாத ஜனங்கள், இந்த ஒளியை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த ஒளி யார் என்று யோபை போல கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவனை போல ஒளியாக வந்தார். அவர் ஒளியாக வந்ததோடு மாத்திரமல்ல, அவர் பிரஜாதி மக்கள் புலவர்களை கொண்டு ஞானிகளை கொண்டு தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்பது சொல்லப்பட்ட கவிதைகளை அவர் வெளிப்படுத்தும்படியாக புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஏசாயா 49:6 யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்ப காரியமாயிருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். ஆக ஏசாயா சொல்லுகிறார், பூமியின் கடைசி பரியந்தம் எல்லா ஜனங்களுக்கும் இரட்சிப்பாய் இருக்கும்படி ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்று சொல்லுகிறார். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும் போது எல்லா மக்களும் பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்வதற்கு, அந்த ஒளியை அறிந்து கொள்வதற்கு அவர் ஜாதிகளுக்கு ஒளியாக பிதாவாகிய தேவன் இயேசுவை அங்கே வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13:47 நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கின்ற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆக பூமியின் கடைசி பரியந்தம், அது ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் என்று சொல்லலாம், அல்லது ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் கடைசி பரியந்தம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகல ஜாதிகளுக்கும் ஒளியாக பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிறார். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் ஒளி, அவர் ஒளியில் இருக்கிறதை போல எல்லா ஜனங்களும் அந்த ஒளிக்குள்ளே வர வேண்டும் என்று விரும்பி அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அந்த ஜனங்களுக்கு ஒளியாக இயேசுவை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். யோவான் 9:5 நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். ஆக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனுஷனாக வந்திருந்த போதும் தன்னுடைய சரீரத்தில், ஆவியில், ஆத்மாவில் பிதாவாகிய தேவன் ஒளியாய் இருக்கிறதை வெளிப்படுத்தும்படியாக நான் இந்த உலகத்தில் இருக்கிற போது இந்த உலகத்திற்கு பிதாவாகிய தேவன் என்கிற ஒளியை வெளிப்படுத்தும்படியாகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எபிரேயர் 1:3 இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலை தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பரிசத்திலே உட்கார்ந்தார். இவர் பிதாவாகிய தேவன் ஒளியாய் இருக்கிறார் அல்லவா? அந்த ஒளியிலே பூமியின் கடைசி வரியந்து இருக்கிற ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த மகிமையான ஒளிக்குள்ளே வர வேண்டும் என்பதற்கு அவர் உலகத்துக்கு ஒளியாக வந்த இயேசு கிறிஸ்துவை அவருடைய மகிமையின், பிதாவாகி தேவனுடைய மகிமையின் பிரதாபமாக அவரை இந்த உலகத்துக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினவர், இவரை கொண்டு சகலத்தையும் தம் ரட்சிப்புகளை நடத்தினவர், அந்த ஒளியை குமாரன் மூலமாய் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் அந்த இயேசு அமர்ந்திருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியானால் இந்த பூமியிலே எப்படி அந்த ஒளியை அவர் பிரகாசிக்க செய்தார் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 60
19, 20 வசனங்கள். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆக இங்கே அருமையான வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மகா பெரிய இருளிலே அந்தகாரத்தில் இருக்கிற மக்கள் ஒளியை அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆக இந்த பேரொளியிலிருந்து பிறந்தது தான் வெளிச்சம். கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். ஆக அந்த வெளிச்சமானது நம்மளுடைய துக்கம் என்கிற இருள், பாடுகள் என்கிற இருளை நீக்கி நமக்கு மேலான ரட்சிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே லூக்கா 1:78, 79 வசனங்களை பார்க்கலாம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். ஆக இந்த உன்னதத்திலிருந்து ஒளியாயிருக்கிற தேவனிடத்திலிருந்து தேவனாய் இருக்கிறவர் இந்த பூமியில் நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று பிறந்து வந்தவர். அவர் இந்த உலகத்தில் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும்படியான ஒளியாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். மத்தேயு 17:2 வசனம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில் அவர் போய் நிற்கும்போது யோவான், பேதுரு, யாக்கோப்பு அவர்களை அழைத்து கொண்டு போய் ஜெபம் பண்ணும்படி சொன்னார். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. ஆக தேவன் எப்படி அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசிக்கிறது என்று தானியேல் கண்டாரோ, அதே விதமாக யோவானுடைய தரிசனத்தில் பிதாவாகிய தேவனை கண்டாரோ, அதே ஒரு மகிமையை தம்முடைய சீசர்கள் காணும்படி ஒலிவ மலையில் அவருடைய முகமானது சூரியனைப் போல பிரகாசிக்கிறது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாக இருக்கிறதாம். ஆக அவர் ஒளியை வெளிப்படுத்துகிற சூரியன், அவருடைய வஸ்திரம் அதிலிருந்து பிறந்து வரக்கூடிய வெளிச்சமானது அவருடைய வஸ்திரத்தை குறிக்கிறது. அது வெளிச்சத்தை போல வெண்மையாக இருக்கிறது என்று. ஆகவே அவருக்குள் அவராயிருக்கிற ஒளி, அவரிலிருந்து பிறந்து வந்த வெளிச்சம் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறது. ஏசாயா 2:5 வசனம். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். ஆக ஒரு அழைப்பை இங்கே ஏசாயா கொடுக்கறதை பார்க்குறோம். என்ன அழைப்பு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்னார். அதோடு மாத்திரமில்லாதபடி வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்தார். பலவிதமான துன்பத்தில், துயரத்தில், வேதனையில் இருக்கிறவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருவார்களானால் அவர்கள் சுகத்தை, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காகத்தான் யாக்கோப்பின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். கர்த்தர் கொடுக்கிற சுகமாகிய வெளிச்சத்தில், விடுதலை ஆகிய வெளிச்சத்தில், அறிவாகிய வெளிச்சத்தில், தேவனுடைய அற்புதமான வெளிச்சத்தில் நடப்போம் என்பதை இங்கே யாக்கோப்பின் வம்சத்தாரை கூவி அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 9:2 வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்து. ஆக இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்களுக்கு இந்த உன்னதமான வெளிச்சம் பிரகாசித்தது. அதை மத்தேயு 4:15 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. ஆக இருளிலே இருக்கிற ஜனங்கள், என்ன இருள்? மரண இருள், பாவ இருள், சாப இருள். எல்லாரும் அந்தகாரம் அடைந்து மகா பெரிய இருளுள்ள ராஜ்யமாகிய பாதாளத்துக்கு போகாதபடிக்கு ஒளியாயிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, மகிமையாயிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரும்படியாக
வந்திருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று. ஆக யாக்கோபின் வம்சத்தாரே, வாருங்கள் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் என்று அவர்களை கூவி அழைக்கிற அவருடைய முகமானது பிரகாசிக்கிற ஒளியாக, அவருடைய வஸ்திரம் வெளிச்சமாக இருக்கிறது. இந்த தரிசனத்தை கண்டவர்கள் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பேரொளி என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இன்றைக்கு கூட அதே வார்த்தைகளை கொண்டு தான் அழைக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்களே, பெரிய வெளிச்சம் நமக்காக உதித்திருக்கிறது. மரண இருளின் திசையில் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களை நித்திய ராஜ்யமாகிய நித்திய ஒளிக்குள்ளே பிதாவுக்குள்ளே நடத்துவதற்கு ஒரு பேரொளி இந்த பூமியில் மனுஷனாக உதித்து வந்திருக்கிறது என்று சொல்லி அவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். அழைக்கப்பட்டவர்களை குறித்து இங்கே என்ன சொல்லுகிறது? யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆக உலகத்தில் வந்திருந்த அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை, அவரிடத்தில் வந்து அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்களை, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. யோபு கேட்கிறார், வெளிச்சத்துக்கு போவதுக்கு வழி எங்கே என்று. இன்றைக்கு வெளிச்சத்துக்கு தான் கேட்டாரே ஒளியே, ஆனால் அந்த வெளிச்சத்தை கொண்டு வருகிற ஒளியாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவதற்கு அவரே சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று. ஆக இயேசு கிறிஸ்துவிடத்தில் மனம் திரும்பி வருவதற்கு ஒரு விசுவாசம் தேவை. இவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும். வந்தவர்கள் கிறிஸ்து இயேசு உன்னதமான ஒளிக்குள்ளே நடத்துவதற்கு நானே வழி என்று சொல்லி அழைக்கிறார். மத்திய 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகிய மெய்யான ஒளியாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த வெளிச்சத்தில் ஒளியிலே அவருடைய பிரகாசத்துக்குள்ளே வரும்போது நாம் கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்துகிற வெளிச்சமாக இருக்கிறோம். அதைத்தான் இங்கே அருமையான வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆக வெளிச்சம் வரும்போது இருள் விலகி போகும். மத்திய 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆக வெளிச்சம், ஒளியிலிருந்து பிறந்து வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மெய்யான ஒளி நம்மில் வந்து வாசமாயிருக்கும் போது அந்த ஒளிக்குள்ளாக இருந்து அநேகர் அந்த ரட்சிப்புக்குள்ளே வருவதற்கு உன்னை வெளிச்சமாக பயன்படுத்த விரும்புகிறார். ஆக உன்னுடைய வெளிச்சத்தின் இடத்துல திரளான மக்கள், ஜாதிகளும் ஜனங்களும் ஓடி வந்து அந்த ஒளியாகி இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆக அவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று. அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தை தேவன் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். ஆகவே யோவான் 12:36 சொல்லுகிறது, ஒளி உங்களோடு இருக்கையில், ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிதாவாகிய தேவன் எப்படி ஒளியாய் இருக்கிறாரோ அந்த தெய்வீக ஒளியை வெளிப்படுத்தும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று இங்கே வந்தார். ஆக அவருடைய ஒளிக்குள்ளாக இருந்து பிறந்து வருவது தான் வெளிச்சம். ஆக அப்படி பிறந்து வரக்கூடிய வெளிச்சம் நம்மை பிரகாசிக்க பண்ணுமானால் நாம் அந்த ஒளியிலே நாம் அவரோடு கூட இருக்கும்போது ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த ஒளி எவ்வளவு காலம் இருக்கும் என்றால் சுமார் 2000 ஆண்டுகளாக நம்மோடு அந்த ஒளி வாசமாய் இருக்கிறது. ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுக்குள்ளே வருவாரானால் அவனிலிருந்து பிறந்து வருவது தான் வெளிச்சம். ஆக இங்கே வேதம் சொல்லுகிறது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீ நடந்து கொள்ளுங்கள். ஆக வெளிச்சத்துக்கு பிள்ளைகளாக எப்படி நடப்பதென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது தன்னை எப்படி நடந்தாரோ அவருடைய நற்கிரிகளை, அவருடைய செயல்களை வெளிப்படுத்துவதுதான் வெளிச்சத்தினுடைய கிரிகள்.
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் சொன்ன உபதேசத்தின்படி நடப்போமானால் இயேசு சொன்னார், நான் உலகத்தில் வந்து பேசாதிருந்தால் உங்களுக்கு பாவம் வராது, இப்பொழுதோ உங்களுக்கு பாவம் நிலைத்திருக்கும் என்று சொன்னார். ஏனென்றால் என்னுடைய உபதேசம் என்னுடையதாக இல்லாதபடி என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்குது. ஆக அவருடைய வசனம் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. ஆகவே 1 தெசலோனிக்கர் 5:5 நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறாரே, அதிலிருந்து பிறந்து வந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வெளிச்சமாக இருக்கிறார்கள். அந்த வெளிச்சம் அநேகரை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இந்த பூமியில் நடந்து கொள்ள வேண்டும். நாம் இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. ரோமர் 13:12 இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஆக அருமையான பவுல் சொல்கிறார், அந்தகார கிரிகளை, இருளுக்குரிய கிரிகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். கடந்த வாரத்தில் ஆவிக்குரிய கனிகளை குறித்து உங்கள் மத்தியில் செய்து கொடுத்த அந்த ஒளியின் ஆயுதங்கள் என்னென்றால், பிதாவாகிய தேவனுக்குள்ளே எவ்வளவேனும் இருள் இல்லை. அதே விதமாய் குமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர் அல்ல. அவர் பிதாவாகிய தேவனுடைய ஒளிக்குள்ளே ஒளியாக வந்தார். அவர் உனக்குள்ளே வரும்போது உனக்குள்ள இருக்கிற அந்தகார கிரிகள், சாத்தான் வைக்கிற பொல்லாத கிரிகளெல்லாம் தள்ளிவிட்டு உனக்குள்ளாக கிறிஸ்து ஒளியாக இருக்கும்போது உன்னிலிருந்து பிறக்கிற வெளிச்சம் அநேகரை கிறிஸ்துவனிடத்தில் நடத்தும். ஆகவே அந்தகார கிரிகளை தள்ளிவிட்டு ஒளியினுடைய செயல்பாடுகளை நாம் தரித்து கொள்ள வேண்டும். எபேசியர் 5:8-11 முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். முற்காலங்களிலே இயேசுவை அறியாத போது, இந்த உலகத்தில் இயேசு இல்லாத போது, ஆக தேவனை ஏற்றுக்கொள்ளாத போது நாம் அந்தகாரமாயிருந்தோம். அந்தகாரம் என்று சொல்லும் போது ஆக அது பாதாளத்துக்குரிய ஒரு இருள், அதுக்குரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும். முன்னே அந்தகார கிரியைகளுக்குரியவர்களாக வாழ்ந்து கொண்டு இப்பொழுது வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது வெளிச்சத்தின் கனிகள், இயேசு கிறிஸ்து சொன்ன 12 விதமான கனிகள், ஒரு மனிதனை வெளிச்சத்துக்குரியவனாக மாற்றக்கூடிய கிரிகள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்வோம். 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்குள் பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஆக தேவனுடைய சாயலாக இருக்கிற, அந்த ஒளியாக இருக்கிற தேவனுடைய சாயலாக இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய உபதேசம், சுவிசேஷத்தின் ஒளி, அறிவாகிய ஒளி, அந்த ஒளி இந்த உலகத்தில் வந்தபோது நாம் நமது வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 4:4-6 வாசிக்கலாம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆக இருளிலிருந்து ஒளியை பிரகாசிக்க சொன்ன தேவன், அவர்கள் இருக்கிற அறிவாகிய ஒளி இன்றைக்கு இயேசுவை, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் அவர் அனுப்பின குமாரனாய் இயேசு கிறிஸ்துவையும் அறிவது தான் நித்திய ஜீவன். இன்றைக்கு பிதாவாகிய தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொண்டோம். ஆக அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என்று வேதத்தின் ஆதாரத்தை வைத்தோம். அப்படி அந்த வெளிச்சம் வாசமாக இருக்கிற, எனக்கு தெரிஞ்ச வெளிச்சம் வாசமாக இருக்கிற இடத்துக்கு எங்கே வழி என்று யோபு கேட்டார். ஆனால் வெளிச்சம் வாசமாக இருக்கிற இடம் ஒளி. அந்த ஒளி யார் என்றால் பிதாவாகிய தேவன். அந்த பிதாவாகிய தேவன் அவருடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி என்று
அவனுக்கு தெரியாதபடி இருளிலே ஓடிக்கொண்டிருந்தான். ஆக அந்த வழியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவன்கிற ஒளியை அவர் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தபோது அந்த ஒளியை குறித்து அவர் சாட்சி கொடுத்தார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. யோவான் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அந்த ஜீவன் மனுஷனுக்குள்ளே பிரகாசிக்கிறது. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் இருள் அந்த ஒளியை பற்றி கொள்ள முடியவில்லை. இந்த உலகத்தில் ஒளியாய் வந்த இயேசு கிறிஸ்து அவர் பிரகாசித்தார். இன்றைக்கு அந்த ஒளியிலிருந்து பிறந்து வந்த வெளிச்சம் அநேகரை கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்றி வந்திருக்கிறது. ஆக பிறந்து வந்த அந்த ஒளி சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது. அந்த சுவிசேஷத்தின் ஒளி அநேகர் அறியாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்கள் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். அன்றைக்கு யூதர்களில் அநேகர் இயேசுவை அவர் ஒளியாக வந்தவராக விசுவாசிக்கவில்லை. அவர் ஒளிய தேவனுடைய தற்சொரூபம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை புறக்கணித்தார்கள். இன்றைக்கும் உலகத்திலே இந்த சுவிசேஷத்தின் மூலமாக அந்த ஒளியை இயேசு கிறிஸ்து மூலமாக பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கிறார். அவரை அறிகிற அறிவின் மூலமாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற அந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. உலகத்தில் இருக்கிற மனிதர்களை உன்னதமான மகிமைக்குள்ளே அழைக்கிறவர் பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் ஒளி. அந்த மகிமையின் ஒளியைத்தான் இன்றைக்கு சுவிசேஷத்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசமாகிய சுவிசேஷத்தின் மூலமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். யார் இந்த சுவிசேஷமாகிய உபதேசத்துக்குள்ளே வருகிறார்களோ அவர்கள் ஒளியாக இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை அறிந்து கொண்டீர்களானால் நித்திய ஒளியாய் இருக்கிற மகிமையின் ஒளியாய் இருக்கிற பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அந்த ஒளிக்குள்ளே வர உங்களுக்கு ஆசையா? ஒளியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்று சொன்னவரே, பிதாவாகிய தேவன் ஆண்டவரே உலகத்துக்கு பிரகாசிக்க பண்ணும்படி அந்த ஒளியை வெளிப்படுத்தும்படி குமாரனை அனுப்பின போது ஒரே பேரான தன் குமாரன் பிதாவாகி தேவன் மகிமையான ஒளியாக இருக்கிறதை போல இவரும் ஒளியாக இந்த உலகத்துக்கு வந்து அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுத்ததுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு அந்த ஒளி யாருடைய வாழ்க்கை இருக்குதோ அவர்களை கொண்டு வெளிச்சமாக நீ பிரகாசிக்கிறீர். இந்த உதிக்கிற ஒளியின் இடத்திற்கும் பிரகாசிக்கிற வெளிச்சத்தின் இடத்திற்கும் அநேகரை வரும்படி அழைத்திருக்கிறீர். இந்த உலகத்தில் ஒளி பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அந்த ஒளியிலிருந்து ஆண்டவரே பிறந்து வந்த வெளிச்சமாகி அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள். பிரகாசிக்கிற அந்த ஒளிக்குள்ளே வருவதற்குத்தான் மகிமையான சுவிசேஷ ஒளியை இன்றைக்கு உலகமெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீர். இதை கேட்குற மக்கள் விசுவாசிக்கட்டும், பேரொளிக்குள்ளே வரட்டும், இந்த மகிமையான ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளட்டும். நீர் அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரண்ட் ஜே. ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.